வந்துக்கிறா அம்பாளுக்கு இவங்க தான், வேற யாரும் கிடையாது. கோட்டையை தாண்டி இதுதான் கோவில். ஆதியில் வணங்கின இது அம்பாள். அது இருக்கு பின்னால் சிவன் பார்வதி. அது எடுத்துக்க, சிவன் பார்வதி முத இந்த இதெல்லாம் வச்சு அம்பாலாக இது பண்ணி வழிபட்ட இடம் இது. இது காட்டு. இப்போ இது கொரோனா பீரியடில் அந்த அது கொட்டா கட்டியிருக்காங்க. காட்டு ஒன்றும் இல்லை, வா வா தைரியமாக வா, ஒன்றும் ஆகுது. அப்படியே கொரோனா பீரியடில் அப்படியே இதுவா தாமரை தடாகம். இப்போ இதெல்லாம் தண்ணி இல்லை, வரவங்க போகிற தண்ணி குடிக்கலாம். வந்து தாமரை தடாகம் கீழே இருக்குது. இன்னும் வழி வரவங்க இருந்து பண்ணலாம். சாப்பாடு செய்து சாப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய இடம் இருக்குது. கோழி கிளியெல்லாம் கூட கோழி ஆடு எல்லாமே எல்லா பலியும் இந்த இடத்துல குடிக்கிற இடம். அம்பாள் தண்ணி ஜொனையா அந்த இடத்துல நிறைய பெரிய ஜொனை, தண்ணி எப்பவுமே வராது. இங்கே 7 ஜொனை இருக்குது இந்த மலை மேலே. இந்த மலை மேலே 7 ஜொனை இருக்குது. இப்போ நம்ம கொரோனா பீரியட் கட்டப்பட்ட அப்போ தான் அம்பாள் வந்து வெளி உலகத்துக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. இப்போ வந்து வெளி உலகத்துக்கு காட்சி கொடுக்குற காட்சியாக அந்த இடத்துல இந்த விளக்கு தான் கொரோனா பீரியடில் வந்து மக்களால் உந்தல் தள்ளிட்டு அருளும் மருள் வந்து முதல்ல மருள் அப்புறம் அருள் சொல்லி அம்பாள் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதோட பெரிய இம்பார்ட்டன்ட் என்னங்க, இது பாரு, இந்த கல் இந்த இதில் இருக்க இது பாரு, நம்மளால தூக்க முடியல இந்த அகல் விளக்க. இந்த பாரு எவ்வளோ வெயிட் பண்ண. இதில் ஒரு அம்பா வந்து மரல் பிடிச்சி தலைமையில் கை விட்டியா தூக்கி ஜாலியாக ஆடிக்கின்னு வராங்க. என்னது அப்போது தலையிலேருந்து சிரிச்சிக்கின்னு எடுத்துகிட்டு வந்து அகல் விளக்கு இது அம்பாளுக்கு. இப்போ இந்த இடம் வந்து நல்லதுன்னா இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். இவங்களுடைய கோரிக்கையை, இவங்க எதுக்கு வந்து எனக்கு தெரியாது, இவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும், அம்பாள் அருள் கொடுக்கணும், அவ்வளோதான். நமச்சிவாய்.